வணக்கம், வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தலையில் நீர் கோர்த்து இருக்கிறதுக்கு ஒரு தீர்வு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சகோதரி அடிக்கடி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக அந்த பதிவு போடுறேன். மற்ற எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாகவே தலையில் என்ன காரணத்தினால நீர் கோர்க்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறது ரொம்பவே நல்லது. எடுத்த உடனே தலையில் நீர் கோர்த்துருக்கு, நம்ம இப்போ அதுக்கான ஒரு மருந்து மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. அதுக்கான ரீசன் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தது அப்படின்னாலோ, அதிகமாக காற்று மாசு அடைந்த இடங்களில் ரொம்ப நேரம் நம்ம இருந்தோம், புகை அதிகமாக இருந்துச்சு, அதிகமான தூசு நமக்கு அதிகமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மழை பெய்கிற நேரங்களில், பனிக்காலங்களில் நம்ம இருசக்கர வாகனத்தில் அப்படி இல்லைன்னா காரில் நம்ம போனோம் அப்படின்னா ரொம்ப தூரம் போகும்போது நம்மளுடைய தலைக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் நம்ம போவோம். இந்த மாதிரி டைமிங்கில் நமக்கு தலையில் நீர் கோர்த்துக்குது. பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் டூ வீலரில் போனீங்க அப்படின்னா நீங்கள் ஹெல்மெட் போடணும் அப்படிங்கிற அந்த பாதுகாப்பு இல்லாமல் நீங்கள் ஒரு மஃப்ளரோ அப்படி இல்லைனா ஒரு ஸ்கார்ஃப் அந்த மாதிரி நீங்கள் போடாமல் சும்மா நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா, அப்படி இல்லை நீங்கள் ஏர்லி மார்னிங் நீங்கள் எங்கேயா ட்ராவல் பண்ணுறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் விண்டோ பக்கத்தில் இருக்கிறப்போ அந்த விண்டோ டோரை க்ளோஸ் பண்ணாமல் இருந்துட்டு வெளியில் உள்ள காற்று அதிகமாக உங்களுக்கு பட்டுச்சு அப்படின்னா அந்த காரணத்தினால கூட உங்களுக்கு தலையில் நீர் கோர்த்தல் வரலாம். முக்கியமாக காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற அந்த அவசர உலகத்தில் தலைக்கு நம்ம குளிச்சுட்டு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரியாகவே நம்ம தலையை துவட்டாமல் விட்டுருவோம். 2 டவல் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு டவல் வச்சு நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறமா 2வது ஒரு டவல் நல்லா ட்ரையான டவல் வச்சு நல்லா துவட்டி எடுத்துட்டோம் அப்படின்னாலே போதும். தலையில் அந்த நீர் கோர்த்துக்கிட்டு தலைவலி வராமல் நம்ம தடுக்க முடியும். தலையில் அடிக்கடி உங்களுக்கு நீர் கோர்க்கிறதுனால உங்களுக்கு மூக்கடைப்பு இருக்கும், தலை கின்னுன்னு பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும், இருமல் வரும், அதுக்கப்புறமா சளி தொல்லை நமக்கு அதிகமாக இருக்கும். கண்டினியூஸாக கூட தும்மல் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். குறைஞ்சது ஒரு 5 நிமிடமாவது நம்ம ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுடைய தலையை நல்லா தோட்டிட்டோம் அப்படின்னாலே போதும். ஓரளவு நம்ம இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாம். இதை நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சி அதுக்கு நம்ம தீர்வு பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. இது உங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மூளைக்கு செல்லக்கூடிய அந்த நரம்புகள் பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடும். இதன் காரணமாக உடலில் இருக்கக்கூடிய மற்ற உள்ளுறுப்புகள் கூட உங்களுக்கு செயல் இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி தலையில் அதிகமாக நீர் நம்ம கோர்த்துருக்கிறதுனால சைனஸ் வரும், அதுக்கப்புறமா தொடர்ச்சியான தும்மல் வரும், இருமல் வரும். இதன் காரணத்தினால நம்மளால் சரியாக தூக்கமே இருக்காது. இந்த மாதிரி பிரச்சனைனால அவதிப்படுறவங்க தண்ணீர் நிறைய நீங்கள் குடிக்கணும். நிறைய அப்படின்னு சொல்லும்போது அளவுக்கு அதிகம் அப்படி கிடையாது. குறைந்தது ஒரு 3 லிட்டராவது நீங்கள் ஒரு நாளைக்கு தண்ணீர் குடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, நீங்கள் எண்ணெயில் பொரித்த உணவுகளை தவிர்க்கணும். இதையெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ரெமடி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். சரி, இப்போது நம்ம அதுக்கு என்ன மாதிரியான பொருட்கள் பயன்படுத்தலாம், அது என்ன மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஒரு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறத நம்ம பெறலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏற்கனவே நான் சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்காக வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இது நுணா இலை, மஞ்சனத்தி இலை அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சனத்தி மரம், அந்த மரத்தில் உள்ள இந்த இலை தான் நுணா இலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எடுத்துக்கலாம். அதனுடைய காய்கள் நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இலை இந்த மாதிரி இருக்கும். கிராமப்புறங்களில் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இந்த காய் நமக்கு பழுத்துட்டு அப்படின்னா ரொம்ப கருப்பு கலரில் உங்களுக்கு மாறிடும். இதை நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம இது கூட எடுக்க போகிறது இந்த எருக்க இலை, எருக்கன் இலை அப்படின்னு சொல்லுவோம், எருக்க இலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா இன்னும் ஒரு முக்கியமான பொருள் எடுக்க போகிறோம். அதுதான் இந்த நொச்சி. அதாவது இது வெண்ணொச்சி. இந்த நொச்சியிலையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த 3ஐயும் சேர்த்து தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். நமக்கு நுணா இலை மட்டும் போதும், இந்த காய்கள் நமக்கு தேவையில்லை. அந்த இலை உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காய் நான் உங்களுக்கு காட்டினேன்.
ஒரு பாத்திரத்தில் நம்ம 300 ml தண்ணீர் ஊற்றிக்கலாம். அந்த 300 ml தண்ணீரில் இந்த எருக்க நிலை 1 எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நல்லா கழுவிக்கோங்க. கழுவி 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவிட்டு, ஏன்னா நீங்கள் இதை பறிக்கிறப்போ இந்த இடத்துல உங்களுக்கு அந்த பால் மாதிரி இருக்கும், அதையெல்லாம் நல்லா சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். குழந்தைகளை விட்டு நீ பறிக்க சொல்லாதீங்க, பெரியவங்க போய் நீங்கள் பறிச்சிட்டு வாங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கொழுந்து இலையாக இருந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லது. நொச்சி இலை, இது ஒரு 10 இலைகள், அதை நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த நுணா இலை, அதாவது மஞ்சனத்தி, இந்த இலை, இதே ஒரு 2 இலை, இதை நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா நமக்கு கொதிக்கணும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நல்லா நமக்கு கொதிச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நமக்கு நிறம் மாறி வரும். இப்போது நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. தலைக்கு நீங்கள் குளித்ததுக்கு பிறகு தலையை நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதை உடனே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஆவி பிடிக்கணும். ஒரு சில இடங்களில் வேது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆவி பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பெட்ஷீட் போட்டு நல்லா உங்கள் முகத்தை உடம்பெல்லாம் நல்லா கவர் பண்ணிவிட்டு இந்த ஆவி மட்டும் நீங்கள் நல்லா சுவாசிக்கணும். மூக்கு வழியாக நல்லா உள்ளிழுத்துட்டு வரும்போது நல்ல ஒரு தீர்வு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும். தினமும் நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லை நான் தினமும் தலைக்கு குளிக்க மாட்டேன், வாரத்தில் ஒரு நாள் தான் நான் குளிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் பரவாயில்லை. நீங்கள் குளிக்காத நாட்கள் கூட நீங்கள் தினமும் செஞ்சுட்டு வரலாம். வாரத்தில் ஒரு நாள் குளிச்சிங்கனாலும் பரவாயில்ல. தினமும் பண்ணுறது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து உள்ளுக்குள்ளே நம்ம உணவாக நம்ம என்ன எடுத்துக்கலாம் அதை பற்றி பார்ப்போம். அடுத்ததாக நம்ம எடுத்துக்கிட்டது இந்த வெங்காயம், இது நம்ம எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு 1/2 கிலோ அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி வெங்காயம் நீங்கள் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு மூக்கில் நீர் வடிகிறதுனாலும் சரிதான், தலைவலி, தலைபாரம், சளி தொந்தரவு எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பொருள் தான் நம்ம இந்த வெங்காயம். அதனால் இந்த வெங்காயம் நம்ம எடுத்துக்கலாம். இது கூட நம்ம அடுத்ததான் எடுக்க போகிறது இந்த நாட்டு சர்க்கரை. கண்டிப்பாக நீங்கள் நாட்டு சர்க்கரை தான் எடுத்துக்கணும். கருப்பட்டியோ வெல்லம் அப்படி இல்லைனா வேறு ஏதோ நீங்கள் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் நாட்டு சர்க்கரையை எடுத்துக்கோங்க. இதுவும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தேவைப்படும். இதே நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த எலுமிச்சை, இது உங்களுக்கு 2 பழம் தேவைப்படும். எலுமிச்சை நீங்கள் இதையும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் தேவைப்படும். கூடவே உங்களுக்கு தேன் தேவைப்படும். இது எல்லாம் வச்சு தான் நம்ம இப்போது செய்ய போகிறோம். இதை தான் நம்ம உள்ளுக்குள்ளே உணவாக நம்ம எடுத்துக்கிட்டு வரும்போதும் இந்த மாதிரி ஆவியும் பிடிச்சிட்டு வரும்போதும் சீக்கிரமே நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். உங்களுக்கு தலையில் நீர் கோர்த்து இருக்கிறதுனால மட்டும்தான் அப்படின்னு இல்லாமல் அந்த சைனஸ் பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் சரிதான், மூக்கு அடைப்பு இருந்தது அப்படின்னாலும் சூப்பராக உங்களுக்கு கேட்கும். இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம். இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு சீக்கிரமே வீடியோ போடுறேன். ஒரு அடி கனமான பாத்திரம் நம்ம எடுத்துக்கலாம். இதில் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி நல்லா சூடு ஏறணும். ரொம்ப சூடு ஏறிடக்கூடாது. ஒரு மிதமான அளவு சூடு ஏறினதும் எடுத்து வச்சுருக்கிற அந்த 500 கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, நான் சாம்பிளுக்காக உங்களுக்கு 50 கிராம் மட்டும் நான் போட்டு காட்டுறேன். நீங்கள் நான் சொல்லியிருக்கிற அளவுகள் நீங்கள் எடுத்துக்கோங்க. அரை கிலோ அளவுக்கு நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா 1.5 லிட்டர் அளவுக்கு உங்களுக்கு தண்ணீர் தேவைப்படும். இப்போது நம்ம தண்ணீரையும் ஊற்றி இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா நமக்கு வதக்கணும். கிட்டத்தட்ட ஒரு லேகியம் அந்த பதத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போது இது எல்லாமே நம்ம மிதமான தீ வச்சு தான் நம்ம செய்யணும். இப்போ பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், நல்லா உங்களுக்கு நிறம் மாறி வந்துட்டு. கண்டிப்பாக நீங்கள் அடிகனமான பாத்திரத்தில் தான் செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த பாத்திரத்தோட அடி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிரும். இது வந்து தீஞ்சு போன மாதிரி உங்களுக்கு ஆகிடும். இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா உங்களுக்கு சூடு ஆறணும்.
ஆறுனதுக்கு பிறகு தான் நீங்கள் மற்ற பொருட்கள் சேர்க்கணும். சூடு நல்லா ஆறுனதுக்கு பிறகு நான் சொல்லியிருக்கிற மாதிரி 2 எலுமிச்சை பழம் அதில் இருந்து ஜூஸ் பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க. நான் கம்மியான அளவு எடுத்ததுனால நான் இந்த அளவுக்கு ஜூஸ் பிழிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஆறுனதுக்கு பிறகு தான் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறதுனால தான் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் நான் வச்சுருக்கேன். நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நீண்ட நாட்கள் கெட்டு போகாமல் இருக்கும். ஆறுன உடனே கொஞ்சம் உங்களுக்கு இறுகி போன மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி லெமன் சேர்த்ததுக்கு பிறகு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா தண்ணியாக நீர்த்து விட்டுரும் உங்களுக்கு. இதையும் நம்ம சேர்த்துட்டோம். இதுக்கப்புறமா நம்ம சேர்க்க போகிறது தேன். நான் சொல்லியிருக்கிற அளவுகளுக்கு நீங்கள் 7 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தேன் சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 30லேருந்து 40 ml வரும். அந்த 40 ml அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க. நான் இந்த அளவுகள் எடுத்ததுனால 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன். நல்ல சுத்தமான தேனாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இதை நீங்கள் சின்ன குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 வயது ஆரம்பித்த குழந்தைகள்லேருந்து கூட நீங்கள் கொடுக்கலாம். அவங்களுக்கு இந்த மாதிரி சைனஸ் பிரச்சனை இருந்தது, தொடர்ச்சியாக இருமல் வருது, தும்மல் வருது அப்படின்னாலும் அவங்களுக்கு கூட நீங்கள் இதை கொடுக்கலாம். அளவுகள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் ஒவ்வொரு முறை உணவு சாப்பிடும் போதும் காலை, மதியம், இரவு 3 நேரமும் நீங்கள் சாப்பிடுவதற்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்பதாக பெரியவர்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சாப்பிடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுன்னு சொல்லும்போது உங்களுக்கு 15 ml கிட்ட உங்களுக்கு வரும். அதை நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு 10 நிமிடங்கள் கழித்து, அப்போது ஒரு நாளைக்கு நீங்கள் கிட்டத்தட்ட 3 வேளை சாப்பிட்டீங்க அப்படின்னா 6 முறை நீங்கள் எடுக்க வேண்டியது வரும். இது பெரியவர்களுக்கு. குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது 4 வயதில் இருந்து 10 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு நேரம், அதாவது அவங்க 3 நேரம் சாப்பிடுவாங்க. இப்போது காலையில் சாப்பிடுறாங்க அப்படின்னா 10 நிமிடத்திற்கு முன்பதாக ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும். சாப்பிட்டதுக்கு பிறகு குழந்தைகளுக்கு வேண்டாம். ஆனால் 1 டீஸ்பூன் கிட்டத்தட்ட 5 ml உங்களுக்கு வரும். இந்த மாதிரி கொடுத்துட்டு வாங்க. 7 நாட்கள் நீங்கள் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக 8வது நாள் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவீங்க. சூப்பரான ரிசல்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பிரச்சனையில் உள்ளவங்களுக்கு சைனஸ் பிரச்சனை, தொடர்ச்சியாக அந்த தும்மல் வர்றது, இருமல் வர்றது, தலையில் நீர் கோர்த்துருக்கிறதுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். நான் சொல்லியிருக்கிற அந்த 2 மெத்தடுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோட அந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.